பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லியிருக்காரு, மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு தெரியல, மாடு கண்ணீர் விட்டு அழுது இருக்கு. அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. சூப்பர். பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அந்த அம்மா கேட்கறா, எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு கேட்கணும்ல. 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்தா அப்படித்தான் திருறாங்க. ஒண்ணும் இல்லாம திருறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சோன்னா கோடி சொன்னா ஆயிடுறாங்க. ஏன்னு நம்ம கேட்டோமா, நாடே கடல்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா கோடி சொன்னா இருக்கேன். ஜனாதிபதி மாதிரி நினைக்கிறேன். எப்படி பாருங்க. ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. நமக்கு தேவையில்லை, பரி எடுத்து போல போறோம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, அவ கேட்டா எப்படியா 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு. அவர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி பண்ணிட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கலந்துக்கிட்டேன். அதனால 1 லட்சம் ரூபாய் கிடைச்சு. அப்படியா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்ட அந்த அம்மா. அவர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, மெதுவா பக்கத்துல போய் உட்கார்ந்து மாட்டை பார்த்து கேட்டேன், என்னை தெரியுதா, நான் தான் வாத்தியாருனே. நம்பாம அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது. சரி, அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன? நான் என்ன சொல்ல முடியாது, நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அது கஷ்டத்தை விட என் கஷ்டம் பெருசா தெரிஞ்சிருக்கு. அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன்? மெல்ல கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு அதோட அத்துக்கிட்டு ஓடி போச்சு. எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலைமை.